ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கண்டினியூஷன் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் at the end of t years at r percentage per annum on a r percentage per annum on a sum of rupees p is rupees 60. What will be the simple interest? What will be the simple interest? What will be the simple interest on the same sum? What will be the simple interest on the same sum for 5t year at the r by 3 percentage rate? r by 3 percentage rate. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு rupees 100, ஆப்ஷன் பி வந்து rupees 600, ஆப்ஷன் சி வந்து rupees 200, ஆப்ஷன் சி வந்து rupees 200, ஆப்ஷன் டி வந்து rupees 500. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவீங்க? The simple interest at the end of t years at r percentage per annum on a sum of rupees p is rupees 60. What will be the simple interest on the same sum for 5t years at the rate r by 3 percentage அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் எல்லாமே ஒன்று சேம் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தமிழில் எப்படி சொல்லுவீங்க? The simple interest at the end of t years at r percentage per annum on a sum of rupees p is 60. அப்போ ஏதோ ஒரு வருஷம் இருக்கு. ஸோ அதில் வந்து r percentage per annumல வந்து p வந்து எவ்வளோ மாறுது, அதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60 இருக்கு. What will be the simple interest on the same sum for 5t year at the rate r by 3 percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. at the rate r by 3 percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி வந்து சேம் பீரியட் சேம் சம்மில் உள்ள, ஸோ அந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். சேம் பீரியட் சேம் மந்த்து, ஸோ அந்த மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பி கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு, ரெண்டாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% எழுதியாச்சு, அடுத்து டி கொடுத்துருக்காங்க, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல் பின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து r by 3% கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 5t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் ரெண்டாவது கேஸுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஆரில் வந்து 1/3 போடுறோம், டீல வந்து இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணுறோம், பட் ஒரே டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன டிஃபரன்ஸ் வருதோ, ஏன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபார்முலா அப்படிங்கும்போது, ஸோ ஆரோட வேல்யூ வந்து 1/3 மாத்திரம், டீயோட வேல்யூ வெறும் டீன்னு இருந்தது எவ்வளவு மாறுது, 5t அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஓகேவா? சேம் வந்து என்ன நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 60 அப்படிங்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 60 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 1 இந்த பக்கம் 2. ஓகேவா? ஸோ 2 10,
நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும், 100 அப்படிங்கிற வேல்யூ வரும். 100 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா. ஸோ டோட்டலாக ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக வரும். ஓகேவா. ஸோ இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கேஸை தனியாக எழுதுங்க, ரெண்டாவது கேஸை வந்து தனியாக எழுதுங்க. ஓகேவா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் சார் வெறுமனே 1/3 × 5 போட்டு ஃபர்ஸ்ட் உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏன் மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் ரெண்டாவது கேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 3யும் இந்த 5ம் தான். ஸோ அதை வந்து மல்டிபிளிகேஷனில் நம்ம பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா simple interest is directly proportional to principal, simple interest is directly proportional to time period, simple interest is directly proportional to rate of interest. ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இப்படி எழுதுறோம். புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு the simple interest at the end of t year, the simple interest at the end of t year, at the end of t year at r percentage per annum on a sum of rupees p is rupees 80. P is rupees 80. What will be the simple interest on? What will be the simple interest on double the sum for t by 4 years at the 3R percentage rate, at the 3R percentage rate. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து rupees 160, ஆப்ஷன் பி வந்து rupees 480, ஆப்ஷன் சி வந்து rupees 120, ஆப்ஷன் டி வந்து rupees 320, ஆப்ஷன் டி வந்து rupees 320. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க பாப்போம். இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க பாப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும். லாஸ்ட் சம் மாதிரியே தான் the simple interest at the end of t year at r percentage per annum on a sum of p is 80. ஓகேவா. ஸோ கேஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் பாருங்க. கேஸ் 1ல நமக்கு p இருக்கிறது. ஸோ r percentage கொடுத்துருக்காங்க. டைம் வந்து ஓகேவா ஒரு t இயர் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 80 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கேஸ் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, அதே பிரின்சிபல் தான். What will be the simple interest on double the sum for t by 4 year? ஓகேவா. டபுள் த சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ p இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு, 2p அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3R percentage அப்படின்னு வந்திருக்கு. t வந்து t by 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுல இப்ப நமக்கு என்னதான் வந்து பிரின்சிபல் வந்து 2 டைம்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு ரிசல்ட்ல எந்த விதமான இம்பாக்டும் இருக்க போறது இல்லை. ஸோ என்ன போடணும், ஆல்ரெடி வந்து 80 அப்படிங்கிறது போடணும். இன்ட்டு என்ன போடுவீங்க, ஸோ இதுல 2 வந்திருக்கு, இதுல 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. அதை அப்படியே போட்டுடலாமா. இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு t by 4ங்கிறது 1/4 அப்படின்னு போடுங்க. 1 டைம் போகும், இது வந்து 2 டைம் போகும். ஓகேவா. ஸோ அப்போ 2 4 4 12. ஓகேவா. ஸோ அப்போ ருபீஸ் வந்து 120 ருபீஸ் அப்படிங்கிறது ஆன்சரா வரும். ஓகேவா. சார் எப்படி சார் போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பின்னு இருக்கு, அப்புறம் 2p இருக்கு, அதனால 2 போட்டேன். ஃபர்ஸ்ட் R இருக்கு, அப்புறம் வந்து 3R இருக்கு, அதனால 3 போட்டுட்டேன்.
ஃபர்ஸ்ட் டி இருக்கு, அப்புறம் டி 1/4 இருக்கு, அதனால 1/4 போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம் 80 அப்படிங்கிறது. ஸோ 120 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா? அடுத்து அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸோ இதே இதுல வந்து இப்போ நம்பர் இல்லாம ஸோ நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வச்சு கொடுத்துருக்க சம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நம்பர் இல்லாம கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வச்சு கொடுத்துருக்குது. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The simple interest at the end of a 3t year, the simple interest at the end of 3t year at R% per annum, at R% per annum on a sum of rupees 2p is rupees 100, is rupees 100. What will be the simple interest on, what will be the simple interest on the 3p, on the 3p for 5t years at 5t years at the 3R% rate, 5t at 3R% rate. Option A வந்து rupees 160, option B வந்து rupees 480, option C வந்து rupees 120, option D வந்து none of the above. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க போகும். ஸோ இது லாஸ்ட் சம் நம்ம பார்த்த மாதிரியே தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே, போலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கேஸ் வந்து நமக்கு வழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. கேஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி பிரின்சிபல் ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு. பிரின்சிபல் வந்து 2p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 3t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 100 அப்படின்னு சொல்லி கிவன்லயே கொடுத்துருக்காங்க. கேஸ் 2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேஸ் 2ல வந்து பிரின்சிபல் வந்து 3p மாறுது. ஓகேவா? 3p ஃபார் 5t இயர்ஸ். அப்போ 3p, R வந்து 3R%, t வந்து 5t அப்படிங்கிறது. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை இப்போ வந்து ரெண்டு மெத்தட்ல செய்யலாம்பா. ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ட்ரெடிஷனல் மெத்தட்ல. ஓகேவா? ஸோ மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் நம்ம பண்றது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 டிவைடட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், PNR/100ன்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் இது நான் P1 R1 N1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 100 டிவைடட் பை P2 R2 N2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 100 அப்படிங்கிறத போடுறேன். 100 இந்த 100 வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ டைரக்டா வேல்யூ வந்து நான் போட போறேன். என்ன வேல்யூ இருக்கும்? S1 வந்து கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் P1 வந்து 2p அப்படின்னு கொடுத்துருக்காங்க, Rன்னு கொடுத்துருக்காங்க, N வந்து 3t அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை P ரெண்டாவது கேஸ்ல 3pன்னு இருக்கு, R வந்து 3R அப்படின்னு இருக்கு, T வந்து 5t அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ RR கேன்சல், 3 கேன்சல், TT கேன்சல், அப்புறம் வேற எதை கேன்சல் பண்ணலாம், P இந்த P வந்து கேன்சல். ஸோ அதே மாதிரி இங்க இதை எவ்வளோ டைம் போகலாம், 50 டைம்ஸ் வந்து 52 வந்து போகலாம். ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து என்னவா இருக்கும், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 50 × 3
இன்ட்டு 5 அப்படிங்கிறது 3 5 15 5 15 75. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து என்னவா இருக்கு 750 அப்படிங்கிற வேல்யூல வருது. 750 அப்படிங்கிற வேல்யூல வருது. ஸோ நமக்கு இங்க 750 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா இல்ல. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் தான் வந்து இதுக்கான ஆப்ஷன். இது வந்து மெத்தட் 1 ட்ரெடிஷனலா பண்றது. இப்போ மெத்தட் 2 பாருங்க. மெத்தட் 2 வந்து நம்ம லாஸ்டா பண்ண சம்பளம் உள்ள மாதிரி. ஓகேவா? லாஸ்டா பண்ண சம்பளம் உள்ள மாதிரி நம்ம கிவன் வந்து 2p, ஃபர்ஸ்ட் கேஸ்ல 6%, t வந்து 3t, SI வந்து 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3p ரெண்டாவது கேஸ்ல இதுல இருந்து இதுல எவ்வளவு கூடுது, ஒரு p மட்டும் கூடுது. ஓகேவா? ஸோ ஆர்ல வந்து 3R% ஆகுது, டீல வந்து 5t அப்படிங்கிறது கூடுது, SI வந்து ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வேல்யூவா வரும், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 இருக்கு. ஸோ இந்த பக்கம் 3. ஓகேவா? ஸோ 3p வந்து இந்த p இருக்கிறது 3/2 அப்படின்னு மாறுது. எஸ், அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம 2p 3pன்னு இருக்கிறத 3/2 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு இதும் வந்து இப்போ பிரின்சிபலே வந்து மாறி இருக்கா. ஸோ அப்போ 3/2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் உள்ளதை போடுவோம், இதுல வந்து 1/3 அப்படிங்கிறத போடுவோம், இந்த பக்கம் 5/3 அப்படிங்கிறத போடுவோம். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம 5/3 அப்படிங்கிறத போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 5/3 அப்படிங்கிறத போட்டு இப்போ நீங்க கேன்சல் பண்ணுங்க. சரி, இது வந்து 3/1, 3 வந்து மேல இருக்கும். ஓகேவா? 1 வந்து கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ 3 3 கேன்சல், இந்த 2 வந்து இது 50. ஓகேவா? ஸோ டோட்டலாக மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 750 அப்படிங்கிற வேல்யூ வரும். இது நன் ஆஃப் த எபோ. ஓகேவா? ஸோ இது ஏன் சார் இப்போ வந்து 3/2ன்னு எடுக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2ல இருந்து என்ன ஆகுது 3 அப்படிங்கிறத மாறுது. ஓகேவா? ஸோ 2ல இருந்து 2pல இருந்து 3p வரணும்னா நீங்க எதால மல்டிபிள் பண்ணுவீங்கப்பா? 2ல இருந்து 3p வரணும்னா எதை மல்டிபிள் பண்ணுவீங்க? 2 இன்ட்டு 3/2ன்னு போட்டாதான் இந்த 2 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு 3ங்கிற வேல்யூ வரும். அதனாலதான் நம்ம இங்க இதை 3/2ன்னு போடுறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் 2pன்னு இருந்தது, அப்புறம் 3pன்னு மாறுது. ஸோ அப்போ 3/2ன்னு மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 3/2வால வந்து 2 மல்டிபிள் பண்ணணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேல்யூ மட்டும் என்ன பண்றோம், 2 வந்து 3/2வால மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு 3 அப்படிங்கிறது வரும். ஸோ அதனாலதான் நம்ம இதை பண்ணுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இன்னொன்னு, அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சம்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஆர் ஈக்குவல் டு 20% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர் ஈக்குவல் டு 20% கொடுத்துருக்காங்க. நமக்கு 20% எப்படி எழுதணும்னு தெரியும். 1/5ன்னு எழுதணும். கீழே உள்ளது எப்பவுமே என்னவா எடுக்கணும், பிரின்சிபலா இருக்கணும். மேல உள்ளது எப்பவுமே என்னவா எடுக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்டா எடுக்கணும். அதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு 16 2/3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 16 2/3 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எழுது 50/3% இருக்கும். ஸோ 50 டிவைட் பை 3 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 1/6 அப்படிங்கிறது வரும். கீழே உள்ளது பி, மேலே உள்ளது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின். ஏன்னா அடுத்த மாடல் போறதுக்கு இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கத நம்ம ஃபிராக்ஷன் எப்படி எழுதணும்னு தெரியணும். இப்போ ஒரு சம்ல வந்து பிரின்சிபல் ஈக்குவல் டு 1800 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுவா. சரி சார், சரி சார். சரி சார். நான் அந்த அனுப்பி விடுறேன். இருக்கு சார். சரி சார், சரி சார். ஓகே. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 1800 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஆர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ அப்படின்னா 11 1/9% கொடுத்துருக்காங்க. அடுத்து டி ஈக்குவல் டு 3 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்ஐ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 11 1/9% கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு என்ன வேல்யூவா இருக்கும்? 1/9 இருக்கும். கீழே உள்ளது பிரின்சிபல், மேலே உள்ளது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மெயினாக இந்த டைப் எதுக்கு அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆர் வேல்யூ கொடுத்திருந்தால் எப்படி பண்ணுவது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆர் வேல்யூ கொடுக்கப்பட்டால் எப்படி செய்வது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல ஆர் வேல்யூ கொடுக்கப்பட்டால் எப்படி செய்வது? ஓகேவா? ஸோ இப்போ இது நார்மலாக நீங்கள் வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு அந்த ஃபார்முலால போடுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ல போட்டு ஆன்சர் சொல்லுங்க. நான் அடுத்து உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சால்வ் பண்ணி எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ். ஸோ நார்மலாக நம்ம பண்ணும்போது பிரின்சிபல் வந்து 1800ன்னு போடுவோம், என் வந்து 3 yearsன்னு போடுவோம், ஆர் வந்து ஸோ 11 1/9 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பெர்சன்டேஜில் இந்த மாதிரி மாற்றினா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 1/9 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்டு பிஎன்ஆர் போட்டுட்டு டிவைட் பை 100 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? டிவைட் பை 100 அப்படிங்கிற வேல்யூல போடுவோம். ஓகேவா? டிவைட் பை 100 அப்படிங்கிற வேல்யூல போடும். ஓகேவா? பட் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஆர் இருக்குல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், நம்ம 100 போட்டு 1/9 ரேஷியோல மாத்திட்டோம். திரும்ப இந்த கீழே ஒரு 100 இருக்குல்ல, இந்த 100 வந்து நம்ம போடக்கூடாது. புரிஞ்சுதா? இதான் நம்ம ட்ரெடிஷனலா பண்ணும்போது இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நீங்க வெறுமனே 11 1/4 வந்து நீங்க மாத்தினீங்க அப்படின்னா 99 பிளஸ் 1 100/9% அப்படின்னு இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. புரியுதா? ஆக்சுவலா நீங்க வந்து இதை எப்படி போட்டிருக்கணும் அப்படின்னா 1800 இன்ட்டு 3 இன்ட்டு 100/9 டிவைட் பை 100 போட்டுக்கணும். 100 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது மூலமா நார்மலா நீங்க 1 3 3 3 9, ஸோ இந்த பக்கம் 6 6 3 18, ஸோ 600 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. இது வந்து ட்ரெடிஷனலா பண்றது. பட் இந்த மாதிரி ரேஷியோல நீங்க எடுத்த பிறகு டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சருக்கு, ஓகேவா, ஸோ 1800 போட்டுட்டு இன்ட்டு 3 போட்டுட்டு டிவைட் பை 9 அப்படிங்கிறத டைரக்டா போட்டுருணும். ஓகேவா? ஏன்னா ரேஷியோல ஆல்ரெடி மாத்திட்டீங்கல்ல, 1/9 மாத்தியாச்சு. அப்போ இது பூரா டைரக்டா நீங்க கேன்சல் பண்ணிட்டு 600 அப்படிங்கிற இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்டா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுக்காண்டி இது மெயினா இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்னொன்னா நீங்க வந்து இதுக்காண்டி மட்டும் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. மிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்ஸ்டு ரேஷியோல கொடுத்திருந்தா
அதை ப்ராப்பர் ரேஷியோவை மாத்திட்டு 100 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, புரியுதா? ஓகேப்பா. ஸோ செஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 2A, டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட் போன்ற எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சாரி, நம்மளோட வெராண்டா ரேஸ்ல எவ்ரி மண்டே வந்து நியூ பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 7305092269 நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு, அப்படி இல்லை ஆஃப்லைன் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணு சார் அப்படின்னா நீங்க 7305092214 நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கான என்கொயரி வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வெராண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கான என்கொயரி லிங்க் இருக்கு. ஸோ எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து கால் பண்ணி, எவ்ரி மண்டே வந்து நியூ பேட்ச் போகும். அதுல வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்மளோட வெராண்டா ரேஸ் பிரான்ச் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட அட்மிஷனை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.